ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 18:10 கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் என்று வாசிக்கிறோம். The name of the Lord is a strong tower. திருமறையில நாம் பார்க்கிறோம், அவருடைய நாமமே வல்லமை உள்ளது. அவர் நாமமே வல்லமை உள்ளது. அந்த நாமம் தான் பலத்த துருகம் என்று திருமறை சொல்லுகிறது. அன்பான குடும்பத்தின் மக்களே, இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்க ஆண்டவர் ஆயத்தப்படும் போது மோசையை அழைக்கிறார். மோசே வனாந்தரத்தில் முச்செடி அருகே நின்று பேசும்போது, நீர் யார்? உமது நாமம் என்ன என்று நான் சொல்லுவேன். நீ யார் தான் நீர்? எனக்கு தெரியலையே. இந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. இந்த நாமத்தை உடையவர் என்று போய் சொல்லு. அன்பான குடும்பத்தின் மக்களே, அந்த நாமம் ஒரு மிகப்பெரிய வல்லமையை வெளிப்படுத்தியது. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம் என்று வாசிக்கிறோம். அதுவே நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அவருடைய நாமமே நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஒருவேளை நம்ம சொல்லலாம், இந்த நாமத்தை நம்ம சொல்லிட்டே இருந்த, இந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே இருந்த, இது என்ன ஒரு மந்திரமா? அப்படி அல்ல. ஒரு மந்திரமான வார்த்தை சொல்லிக்கொண்டே இருந்த பலன் வருமா? அப்படி அல்ல. இல்லை, அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. அந்த நாமத்தை அறிந்து கொண்ட போது, அந்த நாமத்தின் மீது நம்பிக்கை வைத்த போது, அந்த நாமத்தை நாம் அறிந்தா போதும், நம்மை விடுவிக்கக்கூடிய ஆண்டவர் எவ்வளவு வல்லவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். மோசே இந்த நாமத்தை போய் சொல்றாரு, பார்வோன் நடுங்கி போகிறான். அன்பான குடும்பத்தின் மக்களே, இயேசுவும் நம்மை நடத்துகிற ஆண்டவர். அவர் நாமம் என்ன? ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, நித்திய பிதா. நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவர். அந்த நாமத்தை உடையவர். அந்த நாமத்தை உடையவர் தான் அவர். அல்பா, அவர் ஒமேகா, அவர் ஆதிமானவர், அந்தமானவர். இந்த நாமத்தை உடைய ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு பலத்த அரணாக இருப்பேன், நானே உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன். ஆண்டவரே, உம்முடைய நாமம் அதிசயமானது. நீர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த நாமத்தை நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்கும்போது ஒரு புது பலன் நமக்கு கிடைக்கும். அந்த நாமம் நம்மை விடுவித்து விடும். அந்த நாமம் நம்மை சுமக்கும். அந்த நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும். கவலைப்படாதிருங்கள். இந்த உலகத்துல என்ன எதிர்ப்பு, போராட்ட, துன்ப, துர்ச்செய்திகள் வந்தாலும் கூட அவர் நாமத்தின் மீது நம்பிக்கை வைத்து அதை அறிக்கை செய்ய முற்படும் போது அந்த நாமம் நம்மை விடுவித்து விடும். அவர் நம்மை விடுவிப்பார். நமக்கு பலத்த அரணாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய நாமத்தையே தியானிப்போம். அவருடைய நாமத்தையே நாம நினைவு கூறுவோம். நிச்சயமாய் அவருடைய நாமம் நம்மை விடுவிக்கும். நமக்கு பலத்த துருகமாய் காணப்படும். கவலைப்படாதிருங்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் மிகப்பெரியவைகளாய் இருக்கும். இன்னைக்கு அற்புதத்தை பார்க்க போறோம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நீரங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய நாமம் பலத்த துருகம் என்று அறிகிறோமே அப்பா. இந்த காலை நேரத்துல உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீரே அற்புதத்தை செய்ய கஞ்சுகிறோம். உம்முடைய நாமமே பலத்த துருகமாய் மாறட்டப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற மக்களுக்கு உம்முடைய நாமம் வல்லமை உள்ளதாய் வெளிப்படுத்தும். உம்முடைய கரமைகளை தாங்கட்டும். கடைசி வரை நீரங்களை சுமந்து கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.